சாமி கும்பிடும் பொழுது கண்ணீர் வருகிறதா? வீட்டில் பூஜை அறையில் கண்ணீர் விடுவது நல்லதா கெட்டதா? வாங்க இதற்கான பதில இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். மனமுருகி இறைவனை நாம் பிரார்த்திக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் சிறிதளவு பெருக்கெடுக்க துவங்கும். இப்படி சாமி கும்பிடும் பொழுது கண்ணீர் விடுவது என்பது சரியான செயலா? கடவுளை கும்பிடும் பொழுது ஏன் கண்களில் கண்ணீர் வருகிறது? வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் விடுவது என்பது நல்லதா கெட்டதா? சாமி கும்பிடும்போது உங்களுக்கும் கண்ணீர் வருதா? அது கெட்ட சிக்னல்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம்தான். நம்ம மனசு முழுசா உருகி இறைவனை உண்மையா நினைக்கிற நேரத்துல தான் அந்த கண்ணீர் வருது. அது பலவீனம் இல்ல, அது உண்மையான பக்தியின் அடையாளம். கோவிலில் இருந்தாலும் வீட்டில் பூஜை அறையில் இருந்தாலும் நம்மை மறந்து கண்ணீர் வந்தா அது என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க இறைவனை மனக்கண்ல பாத்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு நிமிஷம் நீங்க மனமாற வேண்டினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்க வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், துக்கத்தால அழக்கூடாது, நம்பிக்கையோட அழணும். என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு முழு நம்பிக்கையோட கும்பிடுங்க. அப்போ அந்த கண்ணீர் உங்க வாழ்க்கையை மாற்றும் சக்தி ஆகும். இத ஒரு கதையின் மூலம் இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் நிறைய கவலைகள், குடும்ப பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடு, எதிர்கால பயம் எல்லாமும் சேர்ந்து அவளை சோர்வடையச் செய்திருந்தது. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலை வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி அமைதியாக அமர்ந்தாள். இன்னும் என்ன செய்யலாம் என்ற எண்ணம் மனதை பிடித்துக் கொண்டிருந்தது. அவள் கைகளை கூப்பி இறைவனை பார்த்து மெதுவாக பிரார்த்திக்கத் தொடங்கினாள். முதல் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தது. பின்னர் திடீரென அவளின் மனம் உருகியது. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை என்று நினைத்தவுடன் அவளுக்கே தெரியாமல் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அவள் நினைத்தாள், பூஜை அறையில் அழுவது கெட்டதா? ஆனால் அந்த கண்ணீரில் ஒரு வித்தியாசம் இருந்தது. அது துக்க கண்ணீர் இல்லை, மனம் இறைவனை முழுமையாக நம்பி ஒப்படைத்த கண்ணீர். அவள் கண்களை மூடி, நீங்கள்தான் இருக்கீங்க, எனக்கு வேறு யாரும் இல்ல என்று முழு நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டாள். அந்த நொடியில் அவளுக்கு ஒரு அமைதி ஏற்பட்டது. பிரச்சனைகள் தீரவில்லை, ஆனால் மனம் லேசானது. அந்த நாளுக்கு பிறகு மீனா ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டாள். 1. இறைவனை நினைத்து மனம் உருகி வரும் கண்ணீர் அது ஒரு நல்ல சகுனம். 2. அது பலவீனமில்லை, அது நம்பிக்கையின் அடையாளம். 3. ஆனால் துக்கத்திலே மூழ்கி அழுவதல்ல, நம்பிக்கையோடு பிரார்த்திக்க வேண்டும். சில நாட்களில் அவள் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. வாய்ப்புகள் வந்தது, மனதில் தைரியம் வந்தது. ஒரு நாள் மீனா சிரித்தபடி சொன்னாள், அந்த நாள் நான் அழுதது என் வாழ்க்கையை மாற்றிய நாள். கதையின் கருத்து, இறைவனை நினைத்து மனம் உருகி வரும் கண்ணீர் அது ஒரு நல்ல சகுனம் தான். அது பக்தியின் ரகசியம், பக்தியின் அடையாளம். நீங்களுமா இப்படி சாமி கும்பிடும்போது அழுதிருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.